மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் புரட்சி கவிஞரின் குடும்ப விளக்கு காவியத்தினுடைய 4வது பகுதியாகிய மக்கட்பேறு பகுதியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கட்பேற்றினுடைய சிறப்புகளையும் மழலை செல்வத்தினுடைய மாண்புகளையும் பற்றி பாவேந்தர் பலபட திறம்பட பேசுகின்றார். இப்பொழுது வேடப்பன் நகைமுத்தாளினுடைய குழந்தை பெயர் சூட்டப்படுவதற்காக பெரியவர் ஒருவரின் கையிலே கொடுக்க பெற்றிருக்கிறது என்ற செய்தியினை நேற்றைய தினம் நாம் கண்டு மகிழ்ந்தோம். அந்த வகையிலே பெரியவரிடத்திலே குழந்தையை வேடப்பன் கொடுக்கிற பொழுது அந்த பெரியவர் என் அன்பே இளம் பிராட்டி என்று மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்கின்றார். 2 கைகளை ஏந்தி என் அன்பே ஆறுயிரே என்று சொல்லுவதைப் போல இளம் பிராட்டி என்று மகிழ்ச்சியோடு அந்த பெரியவர் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னார், வானத்திலிருந்து பெய்கின்ற மழை நீரை என்னவென்று அழைக்கின்றோம்? தேன் என்று சொல்லுகின்றோமா? இல்லை. தெவிட்டாத கரும்பு என்று சொல்லுகின்றோமா? இல்லை. செந்நெல் என்று சொல்லுகின்றோமா? இல்லை. இல்லை செந்நெற் சோறு என்று சொல்லுகிறோமா? இல்லை. பால் என்று சொல்லுகிறோமா? இல்லை இல்லை. எப்படி சொல்லுகின்றோம்? வானத்து மழை நீரை அமிழ்தம் என்று சொல்லுகின்றோம். அமிழ்தம் என்றால் இனிமை, அமிழ்தம் என்றால் மழை, அமிழ்தம் என்றால் தமிழ். அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தன்னுடைய கவிதையிலே பாவேந்தர் பாடி வைத்தார். எனவே அமிழ்தம் என்றால் தமிழ் என்ற காரணத்தினால் அமிழ்து என்று குழந்தைக்கு பெயர் வைப்போம் என்று பெரியவர் சொன்னார். ஏனென்றால் பெயர் சூட்டுவது என்பது தமிழர்களினுடைய தலையாய கடன். இன்றைக்கெல்லாம் தமிழ் பெயரை அந்நிய மொழிகளில் வைப்பது ஒரு பெரிய மாயையாக மாறிவிட்டது. நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள், நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் என்று பாடல் வரி ஒன்றை கவிஞர் ஒருவர் இசைத்தார். ஆக நல்ல தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்பதுதான் பாவேந்தரினுடைய கொள்கையாக இருக்கிறது. பிறமொழி சொற்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கும் பெயரிலாவது நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தமிழை தம் குழந்தைகளினுடைய திருநாம பெயராக சூட்ட வேண்டும், தேக்க வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் பற்றாளர் என்ற காரணத்தினால் பெரியவர் ஒருவர் பெண் பிள்ளைக்கு அமிழ்தம் என்று பெயர் வைப்பதாக படைத்திருக்கின்றார் காவியத்தை. தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் பெறுதல் வேண்டும். அமையுறும் மழை போல் நன்மை ஆக்கும் இக்குழந்தைக்கு இந்நாள் அமிழ்தென்று பெயர் அமைப்போம். அமிழ்து அம்மை நாடும் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க என்றனர் அறிவில் மூத்தோர் என்று பாவேந்தர் கவிதை படைத்திருக்கின்றார். தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர்தான் பெறுதல் வேண்டும். அமையுறும் மழை போல் நன்மை ஆக்கும் இக்குழந்தைக்கு இந்நாள். வானிலிருந்து பெய்கிற மழை நீர் அமிழ்தம் என்பது போல இந்த குழந்தைக்கும் அமிழ்து என்று பெயர் அமைப்போம் என்று அந்த பெரியவர் சொன்னார். உடனே அருகில் இருந்தவர்கள் எல்லாம் அமிழ்தம்மை நாடும் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க என்றனர் அறிவில் மூத்தவர்கள் என்று பாவேந்தர் கவிதையை படைத்திருக்கின்றார். வேடப்பன் எமது அன்பே என்று பெரியவர் கையிலே அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு அமிழ்தே என்று ஆராதித்தான். அந்த குழந்தையை நகைமுத்தாளிடம் கொடுத்த போது அமிழ்து அம்மா என்று நகைமுத்தாள் முகம் சிவக்க, முகம் சிரிக்க, அகம் மகிழ குழந்தையை வாங்கி கொண்டாள். வந்திருந்த விருந்தினர்களுக்கெல்லாம் வெற்றிலை பாக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வெற்றிலை பாக்கு கொடுத்தல் என்பது தமிழரினுடைய விழாக்களினுடைய பண்பாட்டு கூறுகளிலே ஒன்றாக இருப்பதனை பாவேந்தரினுடைய கவிதையிலே அவ்வப்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அனைவரும் இப்பொழுது வெற்றிலை பாக்கினை பெற்றுக்கொண்டு அந்த பெண் குழந்தையை வாழ்த்தி சென்றார்கள், அந்த குடும்பத்தை வாழ்த்தி சென்றார்கள். நகைமுத்தால் அந்த குழந்தையை ஆற தழுவி உச்சி மோந்து ஒரு அன்பு முத்தம் பரிசாக தருகின்றாள். தாய் முகத்தையே சேய்முகம் பார்ப்பதாக அந்த குழந்தை தாயையே அன்பு கழுமிய பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறது.
தன் மகனின் குழந்தை என்று மணவழகரும் தங்கமும் பேர்த்தியை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்தார்கள். தன் மகளின் குழந்தை என்று கருதி மாவரசரும் மலர்குழலியும் அந்த அமிர்தம் என்று பெயர் சூட்ட பெற்றிருக்கிற பேர்த்தியின் பாசத்தை, பரிவை, நேசத்தை, நெகிழ்வை பேர்த்தியிடம் பரிமாறிக்கொள்வதற்கு அவர்களும் காத்திருக்கிறார்கள். பாட்டிமாரெல்லாம் பழம் பாட்டு பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். தாயாகிய நகைமுத்து தாலாட்டு பாடுவதற்கு தயாராக இருந்தால் எல்லோரும் குழந்தையை பார்க்கும் வண்ணம் இப்பொழுது அந்த குழந்தை தொட்டிலே கிடத்தப்படுகிறது. தொட்டிலே கிடத்தப்பெற்ற குழந்தையை அவரவர்கள் தாலாட்டுகிறார்கள். தாய் என்ன தாலாட்டு பாடினாள், பாட்டிமார்கள் என்ன தாலாட்டு பாடினார்கள், தோழிமார்கள் என்ன தாலாட்டு பாடினார்கள் என்று நாளையிலிருந்து தொடர்ந்து சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.